ஒரு பணக்கார எஜமான் இருந்தாரு. அந்த எஜமான் கிட்ட ரொம்ப வருஷமா ஒரு இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஆனா அந்த இன்ஜினியருக்கு வயசாகி அவர் ரிட்டயர் ஆக போறாரு. அந்த எஜமானுக்கு ஒரு ஆசை. இவ்வளோ நாள் இந்த இன்ஜினியர் எனக்காக வேலை பார்த்தார்ல, இவர் கண்டிப்பா நான் ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்களாம். உடனே அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு, "நீ எனக்கு அநேக வீடு கட்டி கொடுத்துருக்க. கடைசியா ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டித்தா. அந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமா அழகா கட்டித்தா. அதற்கான மெட்டீரியல்ஸ் கூட நல்ல காஸ்ட்லியா சிமெண்ட், கம்பு, கம்பின்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நல்லா காஸ்ட்லியா வாங்கிட்டு வா. அதுவும் டேலண்டடான பீப்புள வச்சு எனக்கு அத கட்டித்தா. இன்னும் டேலண்டடான ஆர்க்கிடெக்ட், கொத்தனாருன்னு கூப்பிட்டு அந்த வீடு எனக்கு பிரம்மாண்டமா கட்டித்தான்னு அந்த எஜமான் சொன்னாராம். உடனே அந்த இன்ஜினியரும் சரி எஜமான்னு சொல்லிட்டு போய் இருக்கிறதுலே சீப்பான மெட்டீரியல்ஸும், இருக்கிறதுலே யார் கம்மியான காசுக்கு வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரொம்ப சிம்பிளா, சாதாரணமா, ஏனோ தானோன்னு ஒரு வீட கட்டி முடிச்சுட்டாங்க. முடிச்சதும் அந்த எஜமான் கிட்ட அந்த இன்ஜினியர் போய், "எஜமான் நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டேன். இந்தாங்க சாவி" அப்படின்னு குடுக்கும்போது, அந்த எஜமான், "இந்த சாவி எனக்கு வேண்டாம். நீ எனக்கு அநேக வீடு கட்டி குடுத்துருக்கல்ல, உனக்காக கடைசி வீடு உன்னைய கட்ட சொன்னேன். நீ கட்டின இந்த வீட நீ வச்சு அனுபவின்னு" சொன்னாங்களாம். அப்பதான் அந்த இன்ஜினியருக்கு தோணுச்சாம், இந்த வீடையும் நான் பிரம்மாண்டமா, அழகா மத்த வீடு மாரி கட்டி குடுத்திருந்தா, எனக்கு நெறைய அழகான வீடு கிடைச்சிருக்குமே. ஆனா இப்போ நான் என்னையே ஏமாற்றிக்கிட்டேனேன்னு நெனச்சு அந்த இன்ஜினியர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுதுங்க, "நீ செய்யும்படி உனக்கு நேரிடுவது எதுவோ, அதை உன் முழு பலத்தோடு செய்ன்னு." ஆமாங்க, நமக்கு குடுக்கப்படுற வேலை சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, ஆரம்பமோ, முடிவோ அத நம்ம முழு பலத்தோட, முழு மனதோட செஞ்சோம்னா, கண்டிப்பா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.